ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் ஃபேஸ்புக் மூலமாக மணி மேக் பண்ணுறது இப்போ நல்ல ட்ரெண்டாக போயிட்டு இருக்குது. அதில் நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி மணி மேக்கிங் ஃபேஸ்புக்கில் வீடியோக்கு மொனிடைசேஷன் பண்ணுவாங்க. அது வந்து ஷார்ட் வீடியோ அதே மாதிரி லாங் ஃபார்ம் வீடியோ. பட் இப்போ வந்து உங்களோட கண்டென்ட் டெக்ஸ்ட் ப்ளஸ் இமேஜஸுக்கு வந்து மொனிடைஸ் பண்ணுறாங்க. நல்ல ஒரு என்கேஜ்மெண்ட் ஒன்று வந்திருந்தா. அதாவது அது எப்படின்னா நீங்கள் சோஷியல் மீடியாஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா வியூவர்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு உட்பட்டு வியூவர்ஸுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்து அதை நல்ல என்கேஜ்மெண்ட் இருக்கும்போது சொன்னால் நீங்கள் தாராளமாக அந்த கண்டென்ட்டை நீங்கள் மொனிடைஸ் பண்ணலாம். அவங்களும் மொனிடைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ரன் பண்ணுற உங்களோட பர்சனல் அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபேஸ்புக் பேஜாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளுங்க. பேஜாக கன்வெர்ட் பண்ணீங்கன்னா சரி, அதான் எலிஜிபிலிட்டி, மெயின் எலிஜிபிலிட்டி. அதே மாதிரி இதில் சில ரெக்யர்மெண்ட் அது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். ப்ளஸ் வந்து எந்தெந்த ஃபேஸ்புக் பேஜ் கண்டென்ட்டுக்கு வந்து உங்களுக்கு மொனிடைசேஷன் கிடைக்காதுங்கிற மெயினான கான்செப்ட் தான் நான் இதில் பார்ப்போம். கட்டாயமாக இந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு போடுற நீங்க அதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் யூஸ்ஃபுல்லான பிளேஸ் வீடியோஸ் எடுத்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கட்டாயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேயா? ஸோ அதே மாதிரி ஒரு கண்டென்ட் ஒரு விஷயத்தை நீங்கள் ரைட் பண்ணக்கூடிய இமேஜஸாக ஒரு ரைட் பண்ணக்கூடிய ஸ்கில் ஒன்று உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் நீங்களும் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இது எலிஜிபிலிட்டியெல்லாம் நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கொள்ளலாம். ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்னா மற்ற அதாவது நீங்கள் ஃபேஸ்புக் பேஜை கன்வெர்ட் பண்ணாத எல்லாம் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதை நான் எப்படிங்கிறதையும் நான் இது பண்ணுறேன். அதே மாதிரி இதில் இருக்கிற சில விஷயங்களையும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்கிறேன். ஸோ அதையும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. என்ன இப்போ வந்து ஏஐங்கிற கான்செப்ட் வந்து வந்த பிறகு அதை யூஸ் பண்ணிட்டு இப்போ சோஷியல் மீடியாஸ் எல்லாம் நீங்கள் N8 அதே மாதிரி Make.com இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேஷன் நம்ம வந்து ப்ராம்ப்ட் அவங்களோட கொமாண்டை வந்து நம்ம கொடுப்போம். அதே மினேஜ் பண்ணி தரும். சோஷியல் மீடியா மினேஜஸாகவும் இப்போ ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி ஏஐ டூல்ஸ்கள் வந்துச்சு. ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம எங்களோட இன்புட் என்ன ஐடியாஸுங்கிறத மட்டும் கொடுத்தா எமக்காக அவங்களே 24/7 வந்து ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி கான்செப்டும் இருக்குது. ஸோ அது சம்மந்தமான முழுமையான கைடன்ஸ் எல்லாமே சில விஷயங்கள் ஏஐ சம்மந்தமானது நம்ம சோஷியல் மீடியாஸில் ஷேர் பண்ணுறோம். ஸோ அதிலேயே நீங்கள் ஜாயின் பண்ணி இது பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி நாங்கள் ஆன்லைனில் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ங்கிற கான்செப்ட் அதே மாதிரி பெசிவ் இன்கம் ஸ்கீம்ங்கிற கான்செப்டை இணைச்ச மாதிரி ஒரு கோர்ஸ் ஒன்று நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஆன்லைனில் எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் மணி மேக் பண்ணணும். அதே மாதிரி எனக்கும் ஒரு ஆன்லைன்ல இருந்து ரியலான வெப்சைட்டில் மணி ஜெனரேட் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு சூட்டபிளான மணி மேக்கிங் ஸ்கீம் ஒன்று ரன் பண்ணோம். இதில் பாருங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் ஏர்ன் பண்ணுறாங்க. இது $500 ஏர்ன் பண்ணிருக்காரு. இது சர்வே கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஸ்ரீலங்காவில் வந்து $2 அதே மாதிரி இதில் 13வது வித்ரோல் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. இவர் வந்து ஒரு வித்ரோல் எடுத்திருக்காரு. இமேஜ் வந்து செல் பண்ணப்பட்டிருக்குது. இதில் வந்து இது கவர்மெண்ட் ஒர்க்கர் ஒரு ஏர்னிங்ஸ் ஒன்று எடுத்திருக்காரு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட் 26வது வித்ரோல் எடுத்திருக்கு. அதே மாதிரி நீங்கள் இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரிஸில் இருப்பீங்கன்னா ஜஸ்ட் வந்து சர்வே கம்ப்ளீட் பண்ணிட்டு மணி மேக் பண்ணலாம். இதில் நீங்கள் டெய்லி ஏர்ன் பண்ணுறதுக்கு போனஸ், வீக்லி போனஸ், பெர்ஃபார்மன்ஸ் போனஸ்ன்னு நிறைய டைப் ஆஃப் போனஸ்கள் இவங்க பே பண்ணுவாங்க. அதில் நீங்கள் தாராளமாக இது பண்ணலாம். அதே மாதிரி நாங்கள் டீச் பண்ணுறது 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன், இன்கம், ஃப்ரீலான்ஸ் வந்து எல்லா டைப்பும் இதில் காப்பி பேஸ்ட் பண்ணுறதுலேயே ஒரே கான்செப்ட் தான். பட் வந்து வெப்சைட் தான் வித்தியாசமாக இருக்கும். அது எங்களுக்கு ஃபைனான்சியல் ரீதியாக ஒரு ஸ்ட்ராங்காக தரத்துக்காக பாருங்கள். இதில் நாங்கள் இங்கிலீஷ் வெப்சைட் 3, ரஷ்யன் வெப்சைட் 3 படிப்போம். அதில் ஒரு ரஷ்யன் வெப்சைட்லாம் $10 பண்ணிருக்கு. அது சர்வே கம்ப்ளீட் பண்ணுது. இப்படி எக்கச்சக்கமான ப்ரூஃப்ஸ்கள் இருக்குது. செக் பண்ணிக்கொள்ளுங்க. 3000க்கு மேற்பட்ட ப்ரூஃப்ஸ்கள் இருக்குது. ஓகே, அது மாதிரி பின் பண்ணி வச்சுக்கேன். இதில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுற மணியை வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஏர்னிங்ஸை ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. சிலாக்கள் என்ன சொல்கிறாங்க, தான் ஏர்ன் பண்ணுற மணியை வச்சு மொபைல் வாங்குறாங்க. இதில் நாங்கள் ஒரு கான்செப்ட் ஒன்று வச்சிருக்கிறோம். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மணி ஒன்று தேவைப்படுமே. அந்த மணியை நீங்கள் இந்த சோர்ஸ்லேருந்து ஃப்ரீயாகவே எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்கள் மணி மேக்கிங்கிற கான்செப்டில் வந்த பிறகு இதில் நீங்கள் உங்களை எவ்வளவு மேக்சிமம் இன்வால்வ் பண்ணணும். ஏன்னா இந்த வேர்ல்டு உங்களுக்கு நிறைய டைமில் உறுதி காட்டுது என்னென்னா நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற ஒன்று உருவாக்கி எடுக்கணும். அதை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னு ஒரு சொன்னால் சரி. ஸோ வந்து நாங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணவங்களை மணி மேக் பண்ணிட்டு ஒரு ஸ்டெபிளான ஏர்னிங்ஸ் எடுத்துப்போம். அதாவது மினிமம் 30,000 ஏர்ன் பண்ண பிறகு அவங்களுக்கு அந்த ஏர்னிங்ஸை டபுள் பண்ணுறதுக்கான ஒரு கான்செப்ட் ஒன்றும் நாங்கள் சொல்லுவோம். ஸோ இதில் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு சொன்னால் ஏர்ன் பண்ணுற மணியை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செட்டப் பண்ணி எடுப்பாங்க. எப்படி செட்டப் பண்ணுவாங்கன்னு ஒரு சொன்னால் லீகல் வழி தான். அது லீகல் வழி தான். ஏர்னிங்ஸை டபுள் பண்ணுவாங்க. ஓகே, டபுள் சிலாக்கள் வந்து ட்ரிபிளும் பண்ணுவாங்க. அதுக்காக இவங்க ஒரு மொபைல் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. மொபைலில் பெர்ஃபார்ம் பண்ண ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏர்ன் மணி எனி டைம் எனிவேர். இதில் பாருங்க, ஏர்ன் மணி எனி டைம் எனிவேர்னா நீங்கள் எங்கேருந்து ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனை வந்து தரக்கூடியது இந்த மொபைல் தான். ஓகே, கம்ப்யூட்டர் அந்த இது ஆப்ஷனை தராது. ஸோ அதுக்காக நீங்கள் கட்டாயமாக எல்லாரும் மொபைலில் ஒர்க் பண்ணி பழகி கொள்ளுங்க. ஓகே, இது சம்மந்தமான முழுமையாக டீட்டெயிலாக நாங்கள் A to Z கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து முக்கியமாக நீங்கள் இதில் ஓவர் நைட்டில் ரிச் ஆகிற கான்செப்டோ ஷார்ட்கட் மேட்டோ எந்த ஒரு கேரண்டிஸும் இங்கே இல்லை. நீங்கள் ஒரு ப்ராப்பரான கைடன்ஸை பெற்றுக்கொண்டு அதில் டெடிக்கேஷனாக கட்டாயம் கன்சிஸ்டன்ட் இருக்கணும்.
ஓகே. எந்த ஒரு மணி மேக்கிங்ல நீங்க யார மணி மேக்கிங் வீடியோ, யார கைடன்ஸ் குடுத்தாலும் ஜாயின் பண்ணிட்டு அன்னைக்கு அடுத்த நாள் நீங்க ரீச் ஆகுற கான்செப்ட்டே இல்ல. இங்க என்ன பெனிஃபிட்னா, நாங்க ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் அவைலபிள் இருக்குங்கிற ஒரு மெயின் பெனிஃபிட். ஜாப்ப தேட தேவையில்ல நம்ம. அப்ப அத வச்சு உங்களால மேக்ஸிமம் எஃபோர்ட்ட போட்டு நீங்க ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். ஸோ அதே மாரி இதுல யாருக்கு மோஸ்ட் சூட்டபிள்னா, யார் பொறுமையா இருந்து இத லேர்ன் பண்ணிட்டு அப்ளை பண்றாங்களோ அவங்களுக்கு ரொம்ப சூட்டபிள். சில ஆட்கள் வந்து ஜாயின் பண்ண அன்னைக்கே ஏர்ன் பண்ணிட்டு வித்ட்ரா பண்ற ஆட்களும் இருக்காங்க. ஏன்னா ஜாப்ஸ் இருக்கு தானே. இப்போ ஜாப்ஸை தேடணும், வியூஸ் போகணும், கிரைட்டீரியா மீட் பண்ணுங்கிற கான்செப்ட் இல்ல தானே. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கிறேன். சில இதுகளுக்கு நீங்க சில கிரைட்டீரியாஸ்களை மீட் பண்ணணும். ஸோ அந்த கிரைட்டீரியாஸும் இங்க இல்ல. நீங்க ஜாயின் பண்ணவும் ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கு. அங்க ஒர்க் பண்ணிட்டு நீங்க வித்ட்ரா பண்ணியும் எடுக்கலாம். ஓகே. இல்ல டிகிரியோ, இன்வெஸ்ட்மெண்ட்டோ, லேப்டாப்போ எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரெக்யர்மெண்ட்டும் இல்லை. இது ஒரு லக்கும் இல்லை, ஃபேக்கும் இல்லை. ஒரு கரெக்டான கைடன்ஸும் உங்களுக்கு தரும். அதுக்கு சரியான ரிசல்ட்ஸ் எடுத்தீங்கன்னா சரி, வாட்ஸ்அப் கண்டெக்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்க. நிறைய காப்பி பேஸ்ட் பண்ண தெரியாத பிள்ளைகள் கூட ஒரு கட்டத்துல அவருடைய சீனியர்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு growth ஆயிருக்கு. அப்ப நீங்களும் growth ஆகி கொள்ளலாம். உங்களாலையும் நீங்க இதுல ஒரு உங்களை உறுதிப்படுத்துறதுக்காக, உங்களோட நுழைய உறுதிப்படுத்துறதுக்காக இங்க பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா உங்களை எல்லார மாதிரி தான் இவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இருக்கிற நாலேஜை நீங்க தான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும். பிகினர் ஃப்ரெண்ட்லி மெத்தட், மொபைல் பேஸ்ட் ஒர்க், எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்ல. ஒரு கன்சிஸ்டன்டான எஃபர்ட்டை வந்து நீங்க ஒரு ப்ராப்பர் டைரக்ஷன்ல போட்டீங்கன்னா ரியல் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இங்க டிகிரியோ, இன்வெஸ்ட்மெண்ட்டோ எதுவுமே இல்லை. ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மார்ட்டான கைடன்ஸ் ஒன்று அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோமா. உங்களோட கையில் மொபைல் ஃபோன் இருந்தாலே நீங்கள் இதில் உருவாக்கி கொள்ளலாம். ஸோ இந்த ஒரு காலநிலையை நீங்கள் வீட்டில் இருந்தே வருமானத்தை உருவாக்கி கொள்ளலாம். வீட்டில் இருந்து வெளியில் மழையோ வெயிலோ எது இருந்தாலும் மணி மேக் பண்ணக்கூடியது ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற ஒரு கான்செப்ட். அதில் இந்த ஆன்லைன் ஜாப்ங்கிறது ஒரு முக்கியமான இடம் பிடிக்குது. 6+ இயர்ஸ் நாங்கள் பிஸ்னஸில் இருக்கிறோம், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப், கவர்மெண்ட், ப்ரைவேட் ஒர்க்கர், வேர்ல்டு வைடாக நீங்கள் எங்கே இருந்தாலும் பெர்ஃபார்ம் பண்ணலாம். சுமார் 1500க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. 3000+ மேலே ஏர்னிங்ஸ் ப்ரூஃப்ஸ் இருக்குது. மொபைல் ஃப்ரெண்ட்லி மெத்தட் பண்ணிடலாம். 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி, 2 டேட்டா கலெக்ஷன், இன்கம், ஃப்ரீலான்ஸ் வந்து எல்லாமே ஒர்க்கிங் மெத்தட். ஆனால் இங்கே எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, ட்ரேடிங்கும் இல்லை, எந்த ஒரு எம்எல்எம் கான்செப்டும் இல்லையா. எல்லாமே ரிஸ்க் ஃப்ரீ. ஓகே. நீங்கள் வந்து இருந்து வேலை செய்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் எந்த ஒரு வேறு எதுவும் இல்லை. நீங்கள் கிளாஸ் ஃபீஸ் மட்டும் தான் பே பண்ணுறோம். மற்ற எல்லாமே நாங்கள் வந்து ஃப்ரீயாக தான் லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணுவோமா. மொபைல் ஏர்னர்ஸில் ப்ரூஃப் போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த இந்தியா, துபாய், சவுதி, கட்டார் இந்த கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க ஸ்பெசிஃபிக்காக ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் நான் சொல்லுவேன் டெய்லி ஏர்னிங்ஸ், வீக்லி ஏர்னிங்ஸ். ஒரே வெப்சைட்டில் நீங்கள் சர்வே கம்ப்ளீட் பண்ணலாம், அஃபிலியேட் பண்ணலாம், கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணலாம், டாஸ்க் பண்ணலாம், கேம் செக் பண்ணலாம். இப்படி எல்லா ஏர்னிங்ஸும் ஒரே வெப்சைட்லேயே இருக்கும். அதே மாதிரி அந்த வெப்சைட்டுக்கு க்ளோன் வெப்சைட்டும் இருக்குது. ஸோ அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் இருக்குது. சர்வேயை லைவாக கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஸ்ரீலங்காவில் வைக்கிறேன். ஒரு ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் தங்களோட ப்ராடக்ட் சர்வீஸோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கேட்பாங்க. அதுதான் அது செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி ஒரு பிஎல்ஆர் பிடிஎஃப் எக்ஸஸ் ஒன்று இருக்குது. ஸோ இதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் நீங்கள் பிஎல்ஆர் ரைட்ஸ், அதாவது நீங்கள் இந்த பிடிஎஃபை வந்து நீங்கள் ரீசெல் பண்ணலாம், உங்களோட அஃபிலியேட் லிங்க் கட் பண்ணலாம், கண்டென்ட் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்படி எல்லா சேஞ்சஸும் பண்ணிக்கொள்ளலாம். இதில் வந்து நான் ஃபேஸ்புக் மூலம் மணி மேக் பண்ணுற கான்செப்டும் போட்டிருக்கேன். ஸோ இதில் A to Z கைடன்ஸ் இருக்குது. ஜெனரேட்டட் இமேஜ் மூலமாக எப்படி மணி மேக் பண்ணுறேன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஒரு $1.49 தான். ஸோ தாராளமாக அந்த எக்ஸஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 6+ இயர்ஸ் பிஸ்னஸ் லைக்கு பிகினர் ஃப்ரெண்ட்லி மெத்தட். டே 1ல இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். பார்ட் டைம், ஃபுல் டைம், ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி. உங்களுக்கு வந்து எந்த ஒரு பொஸ்ஸும் இல்லை, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை. எல்லாமே க்ளீன் அண்ட் ப்ரூவன் மெத்தடாக ஒர்க் பண்ணக்கூடியதான். சோஷியல் மீடியா லிங்க்ஸ் போட்டிருக்கேன், செக் பண்ணி கொள்ளுங்க. ஓகே. ஸோ இந்த டெலிகிராம் எக்ஸஸை வந்து நீங்கள் இந்த யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இங்கே மென்ஷன் பண்ணிருப்பேன். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நான் ஃபஸ்ட்டுக்கே என்னோட கோர்சஸை நீங்கள் ஸ்ரீலங்கா இல்லாமல் ஃபாரின்ல எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த பிடிஎஃப் எக்ஸஸ் இருக்குது. ஸோ அந்த பிடிஎஃப் எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளலாம். இந்த வரைக்கும் டெலிகிராம் எக்ஸஸ். ஸோ டெலிகிராம் எக்ஸஸ் எடுத்துக்கலாம், ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. டெய்லி ஏர்னிங்ஸை நான் அப்டேட் பண்ணுவேன். அதே மாதிரி ஒரு டூல் ஒன்று இருக்குது. இந்த டூலையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி எங்களோட கோர்சஸ், ப்ரீமியம் கோர்சஸும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி எனக்கு ரிசிப்டை சென்ட் பண்ணால் சரி. அதே மாதிரி டெலிகிராம் எக்ஸஸ், வாட்ஸ்அப் கனெக்ட்டுக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளுங்க. அல்லது நீங்கள் டைரெக்டாக பேங்க்கில், கிரிப்டோ, ஸ்கிரில், பயனியர் இதில் கிளாஸ் ஃபீஸ் பே பண்ண போறீங்கன்னா கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம்லேயும் இது பண்ணால் அதே மாதிரி சில டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி யூடியூப் வீடியோ பயோவில், யூடியூப் சேனலில் பயோலையும் இதில் கண்டெக்ட் லிங்க் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதுலேயும் நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு லிங்க் ஒன்று இருக்கும். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டெலிகிராம், வாட்ஸ்அப் கனெக்ட் இருக்கும், வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்கள் டிக்டாக் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக் பயோலையும் கண்டெக்ட் இருக்கும். ஸோ கண்டெக்ட் பண்ணி கொள்ளலாம். ஓகே. டிக்டாக் பயோலையும் கண்டெக்ட் இருக்கும். ஸோ கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி கூகுளில் வந்துட்டு நீங்கள் வெல் ஃபீச்சர் அகாடமி சர்ச் பண்ணி சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே அங்கே வந்துடும், அங்கேயும் செக் பண்ணி கொள்ளலாம். ஸோ நீங்கள் மணி மேக்கிங்கிற கன்செப்டை ஒரு முறையான இடத்துல இருந்து லேர்ன் பண்ணணும்னா கட்டாயமாக வெல் ஃபீச்சர் அகாடமி உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்குது. இதை நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க.
ஓகே, இதில் இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓவரால் ஷேர் பண்ணிக்கிற இமேஜஸ்கள் ஷோ ஆகும். வீடியோஸில் யூஸர்ட்டு நல்ல என்கேஜ் ஆகின வீடியோஸ்கள் ஷோ ஆகும். அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி ஷார்ட் வீடியோவில் 3 மினிட்டுக்குள்ளே நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற வீடியோஸ்கள் ஷோ ஆகும். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இது ஒரு வகையில் விரிவு பண்ணிட்டு நீங்களும் ஆன்லைனில் மணி மேக் பண்ண கடையமாக வெல்ஃபிகர் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப் கண்டெக்ட் ஷேர் பண்ணுறோம், வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளுங்க. மோர் டீட்டெயில் ஷேர் பண்ணுறோம். ஓகே ரைட், நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். ஃபேஸ்புக் மொனிடைசேஷன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். முதலாவது மொனிடைசேஷன் கிரைட்டீரியா. அதாவது உங்கள்கிட்ட ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று இருக்குது. ஸோ இந்த பேஜை வந்து நீங்கள் மணி மேக்கிங்காக நீங்கள் மாற்ற போகிறீங்க. இதை வந்து மணி மேக்கிங்காக மாற்ற போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக இதை மணி மேக்கிங்காக இது உருவாக்கி கொள்ளலாம். ஓகே, இதில் என்னன்னு சொன்னால் ஒரு கண்டென்ட் ஒன்று நீங்கள் ஷேர் பண்ணணும். அந்த கண்டென்ட் என்ன டைப்பில் இருக்கணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகேயா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இந்த இருக்கிற இமேஜஸ்கள் இல்லை யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இதில் நீங்கள் சும்மா இந்த இமேஜை மட்டும் ஷேர் பண்ணாமல் இந்த இமேஜ் எப்படி கிரியேட் பண்ணுற, இதுக்கு யூஸ் பண்ணுற ப்ராம்ப்ட் என்ன, இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செய்யணும்னா கிளியராக கொடுத்து யூசர் என்கேஜ் ஆகணும். இந்த போஸ்ட்டில் வந்து நீங்கள் இதில் வந்து இன்சைட் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து இவங்க என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா என்கேஜ் ஆகணும். ஸோ அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இது சம்மந்தமாக நான் ஒரு வீடியோ ஒன்று ப்ளே பண்ணுறேன். இந்த வீடியோ நம்ம பார்த்துட்டு வருவோம். ஓகே, இவ்வளவு பணம் சம்பாதிக்கலாமா? ஆச்சரியமா இருக்கா? வாங்க மேல சொல்றேன். இப்போ ரீசெண்டா மெஸ்ஸி கூட நான் உட்காந்து தந்தூரி சிக்கன் சாப்பிடுற மாதிரி ஒரு ஏஐ போட்டோ போட்டோம் இல்லையா? அதுக்கு எவ்வளவு பணம் கொடுத்துருக்காங்க தெரியுமா? $26 இன்னைக்கு தேதிக்கு. இன்னும் இந்த மாசம் முடியல, இன்னும் 6 நாள் இருக்கு பாக்கி. அதுக்குள்ள எப்படி $30,000 வந்துடும். நம்ம கணக்குப்படி பார்த்தோம்னா 2500 ரூபா. அதை பார்த்தோம்னா எனக்கே வயிற்றுச்சலா இருந்துச்சுங்க. அடுத்தவங்க சம்பாதிக்கிறத பார்த்து வயிற்றுச்சப்பட்டா நியாயம் உண்டு. நீ சம்பாதிக்கிறத பார்த்து ஏன்டா வயிற்றுச்சப்படுறேன்னு கேக்குறீங்களா? அடுத்தவங்க சம்பாதிக்கிறத பார்த்து நான் வயிற்றுச்சப்படவே மாட்டேன். ஏன்னா பல்லு இருக்கிறவங்க பக்கோடா சாப்பிடுறாங்க அப்படின்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போயிருவேன். ஆனா எந்த ஒரு உழைப்புமே இல்லாம சும்மா போட்ட ஒரு போட்டோ போய் இவ்வளவு கொடுக்குறாங்களே, அந்த 2500 நான் கிளினிக்ல சம்பாதிக்கணும் அப்படின்னா 250 ஒரு பேஷண்ட்டுக்கு நான் வாங்குற ஃபீஸ் 10 பேஷண்ட் பார்க்கணும். அன்னைக்கு 3/4 மணி நேரம் ஒரு பேஷண்ட் கால் புண்ணுக்காக ட்ரெஸ்ஸிங் பண்ண வேர்த்து விறுவிறுத்து மதியானம் 3 மணிக்கு ஆரம்பிச்சு 3:45 வரைக்கும் அதுக்கு 1000 ரூபாய் ட்ரெஸ்ஸிங் சார்ஜ் கேட்டேன். அதுக்கு வந்து அவங்க அவ்வளவு வாக்குவாதம். நம்ம ஒரு காசு சம்பாதிக்க இவ்வளவு கஷ்டப்படுறோம், இங்க 10 பைசா பிரோஜனம் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் இவ்வளவு காசு கொடுக்குறாங்களே அப்படின்னா வயிற்று வராம இருக்குமா இல்லையா சொல்லுங்க. அதனாலதான் இப்ப நீங்க Facebookல போய் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா ட்ரோல் பேஜஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே ஆளு 4-5 பேஜ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு 10 போட்டோ போடுறாங்க. போட்டு சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இதுல வந்து கெட்ட வார்த்தை பேசுறதுக்குன்னே ஒரு சில பேஜஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அதெல்லாம் நம்ம சும்மா நினைச்சிட்டு இருக்கோம். பார்த்தா அவங்க எல்லாம் போட்டு போட்டு காசு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அதை போய் நம்ம நிறைய பேர் தேவையில்லாம திட்டிட்டு இருப்போம். திட்ட அவங்களுக்கு வியூவர்ஸ் என்கேஜ்மெண்ட் அதிகமாயிட்டே போகும். காசு நிறைய வந்துட்டே இருக்கும். அதனால அவங்க எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி அங்க போய் கமெண்ட் பண்றது அவங்களுக்கு காசா தான் ஆகுது. அட் த சேம் டைம் சமூக வலைதளங்கள்ல இப்படி எல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு வந்து போட்டோகிராஃபில ஸ்கில்ஸ் இருக்கு, ரைட் அப் பண்ற ஸ்கில்ஸ் இருக்கு அப்படின்னா அதை ஆக்கப்பூர்வமா பயன்படுத்திங்க. அதுக்கெல்லாம் இப்போ ஏர்னிங்ஸ் வந்துட்டு இருக்கு. முன்னாடிலாம் அது மாதிரி கிடையாது. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கூகுள் ஆட்சன்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. அதுல பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப எழுதி போடுறதுக்கு போட்டோ போடுறதுக்கு பணம் கொடுக்குறாங்க. ஆனா எத்தனை நாளைக்கு இது கண்டினியூ ஆகும் அப்படின்னு தெரியாது. இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கங்க. படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கும். ஆனா எனக்கு அந்த திறமை இருக்கு, ரைட் அப் பண்ற திறமை இருக்கு, காமெடியா எழுதுறதுக்கான திறமை இருக்கு, மீம்ஸ் போடுற திறமை இருக்கு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கங்க. அதை வச்சு நீங்க ஏர்ன் பண்ணலாம். இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா அதன் மூலியமா வர பணம்லாம் டைரக்டா நம்ம பேங்க்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஃபுல்லா அக்கௌண்டபிள் மணி ஆயிடுச்சு. அதனால நம்மளோட நாட்டோட ஜிடிபியா ஜிஎன்பியா ஜிடிபி தான் நம்மளோட ஓவரால் நம்ம நாட்டோட ஜிடிபியுமே முன்னேறுது. இதை ஆக்கப்பூர்வமா பயன்படுத்திங்க, மற்றவங்களுக்கு பயனுள்ள வகையில பயன்படுத்திங்க. மெஸ்ஸி கூட இருக்கிற போட்டோ எந்த அளவுக்கு பயனுள்ளதுன்னு கேட்காதீங்க. அதை நினைச்சு நானே கொஞ்சம் வைக்க. ஓகே ரைட். இப்போ இவர் ஒரு மெடிக்கல் ரிலேட்டடான ஒரு ஸோ இவர் அந்த ஒப்பீனியனை பாருங்க. இது உங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கணும் என்னன்னா ஏஐ இமேஜை ஜெனரேட் பண்றது ஷேர் பண்றது மூலமாக மணி மேக் பண்ணலாம். இதுல மெயின் என்னன்னு சொன்னா என்கேஜ்மெண்ட் தான் இதுல மெயின். அதாவது இந்த நீங்க போடுற அந்த டூலுக்கு, அதாவது அந்த போஸ்ட்டுக்கு, அந்த கண்டென்ட்டுக்கு எவ்வளவு யூசர்ட்ட இருந்து என்கேஜ்மெண்ட் வருது, அது எந்த அளவுக்கு அவங்க என்கேஜ்மெண்ட் என்னன்னா அவங்களோட அது எவ்வளவு இன்ட்ராக்ட் ஆகுது, அது எவ்வளவு நேரம் ரீட் பண்றாங்க, அதுக்கு எவ்வளவு லைக்ஸ் வருது, அதுக்கு எவ்வளவு கொமெண்ட் வருது. அது நீங்க பிளஸ்னாலும் சரி மைனஸ்னாலும் சரி கொமெண்ட் வரணும். ஓகே, நீங்க மைனஸ் ஆன ஒரு கமெண்ட் வந்தோடனே நிறைய பேர் அதை இது பண்ணாம உங்க பிசினஸ் வைஸான ஒரு சொன்னா நீங்க டிலீட் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. பட் வந்து நீங்க பிசினஸ் இல்லாம நீங்க ஒரு உங்களை பற்றின ஒரு இது வருதுன்னு ஒரு சொன்னா, உங்களோட கண்டென்ட்டுக்கு ஒரு ஒப்பீனியன் வருதுன்னா அதுக்கு வந்து நீங்க ஏதோ ஒரு வகையில நீங்க ஒரு ரியாக்ட் ஒன்று பண்ணுங்க. ஒரு கொமெண்ட்டுக்கு நீங்க திரும்ப ரிப்ளே ஒரு சிரிக்கோ அல்லது ஏதோ ஒரு வகையில இது பண்ணீங்கன்னா உங்களோட என்கேஜ்மெண்ட் வந்து கூடிட்டே இருக்கும். நீங்க இதுல பாருங்க அப்படித்தான் சிலருக்கு வர கொமெண்ட்டுக்கு வந்து கொமெண்ட் வரதுக்குள்ள வந்து என்கேஜ்மெண்ட் கூட தான் இருக்கு. ஓகே, அப்போ அந்த வகையில் நீங்கள் இது பண்ணணும். அதே மாதிரி இது நீங்கள் ஓவர் நைட்டில் ரிச் ஆகிறது, ஒரே நாளில் இதாகிறது இல்லை, நீங்கள் கண்டினியூஸாக இதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அது சம்மந்தமாக பார்ப்போம். ஸோ இதில் வந்து முதலாவது வீடியோ, இவங்க பொதுவாகவே மொனிடைசேஷன் ஃபேஸ்புக் 2 வகையில் வச்சிருக்கு. ஒன்று வந்து நீங்கள் இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸ்னோடு சொல்லுவாங்க, ஒரு ஷார்ட் வீடியோஸ். ஓகே, நீங்கள் ஷார்ட்ஸ்னோடு சொல்லி யூடியூப்பில் பார்ப்பீங்கன்னா இதுக்கு வந்து உங்களோட ஃபாலோவர்ஸ் 5000 இருக்கணும். அதே மாதிரி 60,000 ப்ளஸ் வந்து வீடியோ வியூஸ் இருக்கணும்.
ஓகே. அதுவும் 60 நாள்ல இருக்கணும். 2 மாசத்துக்குள்ள இருக்கணும். கன்டென்ட் கட்டாயமா மினிமம் 5, 8 வீடியோஸ் வந்து உங்களோட பேஜ்ல இருக்கணும். அதே மாதிரி நீங்க அவங்களோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கட்டாயம் ஃபாலோ பண்ணி இருக்கணும். நீங்க ஒரு பிளேஸுக்கு போறீங்க. நீங்க ஒரு விசிட்டர்ஸ் சொன்னா பிளேசஸை விசிட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனை நீங்க போற இடத்துல ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று எடுத்து போடுங்க. அது நீங்க போட்ட உடனே இன்னைக்கு போட்டுட்டு நாளைக்கு கன்செப்டை நீங்க ரீச் பண்ணணும்னு நினைக்காம, இப்போ இவங்களே சொல்றாங்களே 5 ஆக்டிவ் இருக்கணும். அதே மாதிரி 60 டேஸ் அந்த 2 மாசம் அதுக்காக நீங்க இது பண்ணுங்க, உழைங்க. ஏன்னா இதுல ஒரு சோஷியல் மீடியாஸ்ல ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு. நீங்க 5 வருஷத்துக்கு முதல் போட்ட வீடியோஸும் உங்களுக்கு இன்னைக்கு உழைச்சி தரும். ஓகே, அந்த பெசிவ் இன்கம்ல இருக்கிற கான்செப்ட். அதே மாதிரி 2வது கான்செப்ட் என்னன்னா லாங் ஃபார்ம் வீடியோஸுக்கு. ஸோ இது வந்து 5000 ஃபாலோவர்ஸ் 60,000 வாட்சிங் ஹவர்ஸ் இருக்கணும். ஸோ இது வந்து இன்வைட் ஒன்லி கான்செப்ட்ல இருக்கு. நான் அதை என்னன்னு சொல்றேன். ஏன்னா சிலது வந்து அந்த கிரைட்டீரியாவை நீங்க மீட் பண்ணினதுமே அவங்க உங்களுக்கு எனேபிள் பண்ணுவாங்க. சிலது வந்து நீங்க அவங்களுக்கு சொல்லணும், நான் இதுல ஒரு இதா இருக்கிறேன் ஸோ சொல்லி நீங்க இன்வைட் ஒன்லிங்கிற கான்செப்ட் ஒன்று இருக்கு. நீங்க அதை அக்செப்ட் பண்ணது, அதை அவங்களுக்கு சப்மிட் பண்ணதும் உங்களது மீட் பண்ணினதுமே அவங்க உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுவாங்க. உங்களோட மீட் பண்ணிட்டு நீங்க இனிமேல் மோனிடைஸ் பண்ணிக்கொள்ளலாம்னு சொல்லி. ஓகே, ஸோ ஸ்டார்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்கு. இதுக்கு 500 ஃபாலோவர்ஸும் 30 டேஸ்ல உங்களுக்கு இருக்கணும். அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு தெரியும், சப்ஸ்கிரிப்ஷன்னா நீங்கள் ஒரு கோர்ஸ் ஒன்று செய்ய போறீங்கன்னா நீங்கள் ஃபேஸ்புக்லேயே சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் மாதிரி வைக்கலாம். இதுக்கு ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் அல்லது 2050 ரிட்டர்ன் வியூவர்ஸ், ஒரே வியூவர்ஸ் திரும்ப திரும்ப வரணும், அல்லது 50,000 போஸ்ட் என்கேஜ்மெண்ட் இருக்கணும், அல்லது 1080 மெம்பர்ஸ் வாட்சிங் மினிட் இருக்கணும். ஓகே, இதுல ஏதாவது ஒன்று தான் கட்டாயமா நீங்க இது பண்ணலாம். ஸ்டார்ஸும் வந்து நீங்க லைவ்ஸ் போடக்குள்ள சிலவங்க உங்களுக்கு ஸ்டார்ஸ் அனுப்புவாங்க. அதுவும் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது. ஓகேயா, ரைட். என்னென்ன பேஜ் வந்து இதுக்கு மோனிடைசேஷன் ஆகாது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முதல் நான் ஃபேஸ்புக் பேஜில் வந்துட்டு நீங்கள் இதை எப்படி செக் பண்ணலாம் உங்களோட எலிஜிபிளான்னு சொல்லி உங்களோட இது பேஜுக்குள்ளே போயிட்டு வந்து இது டேஷ்போர்டில் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இந்த டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே இருக்குது. என்கேஜ்மெண்ட் எப்படி கூடி இருக்குது, அதே மாதிரி உங்களோட ஏர்னிங்ஸ் எப்படி, இப்படி எல்லாமே இருக்குது. 28 டேஸில் எப்படி, 7 டேஸில் எப்படி, 2 டேஸில் எப்படி அப்படின்னு சொல்லி இதில் ரீச் டே இது இருக்கும். ஸோ அதை நீங்கள் தாராளமாக செக் பண்ணி கொள்ளலாம். ஓகே, கண்டினியூஸாக அதே மாதிரி பண்ணிய வந்தீங்கன்னா மொனிடைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ நம்ம சொன்னது ஸ்டார்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன், கண்டென்ட் மொனிடைசேஷன், அதே மாதிரி ஸ்டோர் ஃப்ரண்ட் இப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுல வந்து நீங்க வேற எதுவும் நீங்க ஒரு இமேஜ் போட போறீங்கன்னு சொன்னா நான் இதை மட்டும் தான் நான் பார்க்க போறேன். கண்டென்ட் மொனிடைசேஷன் எங்ககிட்ட கண்டென்ட் இருக்குது. ஸோ இதுல வந்து நம்ம என்ன செய்யணும், இன்விடேஷன் சென்ட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு அப்படி இல்லைன்னா இவர்கிட்ட இன்விடேஷன் சென்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கு, இன்வைட் ஒன்லின்னு சொல்லி. ஸோ அந்த இன்வைட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எப்போ மீட் பண்ணுதோ அப்போ உங்களுக்கு வந்து அவங்களாவே அதை இது பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இதில் கிரியேட்டர் சப்போர்ட், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டூல்ஸ் இதில் இருக்குது. அதே மாதிரி கிரியேட்டர் எஜுகேஷன் கான்செப்ட் இருக்குது. ஸோ அதையும் இவங்க சொல்லுவாங்க எப்படி நீங்கள் இதை கொண்டு போகணும். கட்டாயமாக இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நீங்கள் ப்ரோக் பண்ண மாதிரி இருக்கணுமா, அதையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ எதுவுமே தேவையில்லை, நீங்கள் கன்சிஸ்டண்டாக நீங்கள் போஸ்ட்டை மட்டும் போட்டுட்டு வாங்க. வேறு எதையும் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. வேறு எந்த ஒரு இதுவும் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் போடுற போஸ்ட்லாம் இருக்குது. அதே மாதிரி இது என்னென்ன பேஜுக்கு வந்து என்னென்ன கான்செப்டுக்கு இந்த இது எனேபிள் ஆகாதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, முதலாவது ஃபேஸ்புக் மொனிடைசேஷன் ரூல்ஸா மைன்ஃபீல்டு. யூ கேன் ஹாவ் மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் அண்ட் ஜீரோ. நீங்கள் மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் வச்சிருக்கிறீங்க, பட் வந்து ஏர்னிங்ஸ் வராது. அப்படின்னா இஃப் யுவர் பேஜ் ஃபால் இன்டு தீஸ் கேட்டகரிஸ் யூ ஆர் பில்டிங் ஆன் குயிக் சாண்ட். ஓகே, ஸோ நீங்கள் கட்டாயமாக இதை வந்து பில்டப் பண்ணி எடுக்கணும். இதுல இருந்து நீங்கள் வெளியாகணும். முதலாவது என்ன கான்செப்ட்னா, மூவி கிளிப்பை ரீ அப்லோட் பண்றேன். இப்படி நிறைய ஆட்கள் இவங்க யாருன்னு சொன்னா குயிக்கா ரீச் பண்ணணும், குயிக்கா ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வேலை குறை இருக்கணும், காசு கூட இருக்கணும் அப்படின்னு சொல்றவங்க, உங்களோட ஒர்க்குக்கு தெரியும் உங்களுக்கு எவ்வளவு ஏர்னிங்ஸ் வரும். ஸோ டேக்கிங் ஏ சீன் ஃப்ரம் த பிளாக் பஸ்டர் ஒன் எடிங் சப்டைட்டில் இஸ் இன் ஒரிஜினல் கண்டென்ட். நீங்க என்னதான் எடிட் பண்ணாலும் சரி, நீங்க ஆல்ரெடி இன்னொரு ஆள்ற கிரியேஷனை நீங்க ரீக்ரியேட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு மெட்டா ஏஐ வில் ஃபிளக் யுவர் அன்ஒரிஜினல் கண்டென்ட் ஃபாஸ்டர் தென் மெட்டா ஏஐங்கிற ஏஐ வந்த பிறகு இது குயிக்காகவே வாட்ஸ்அப் இதெல்லாம் குயிக்காக கண்டென்ட் டிடெக்ட் ஆகி இது வந்து லூஸ் ஆகுது. கொஞ்சம் அதை பார்த்துக்கொள்ளுங்க. அன்லஸ் யூ ஆட் சிக்னிஃபிகண்ட் கமெண்ட்ரி ஓ யூனிக் ட்வைஸ் யூ ஆர் டன். ஓகே, ரைட். அடுத்தது இமேஜ் ஃபார்ம். இமேஜை ஜெனரேட் பண்ணிட்டு சும்மா போஸ்ட் பண்றேன். ஜீசஸ் இன் பிளான், அதே மாதிரி பியூட்டிஃபுல் வ்ளாக், கெபின்ஸ் இப்படின்னு சும்மா நீங்க போஸ்ட் பண்றேன். இப்படி செய்யாம என்கேஜ்மெண்ட் வரணும். அதுக்கு நீங்க என்ன ப்ரொம்ப்டை கொடுத்து நீங்க எடுத்தீங்கிறத போட்டீங்கன்னு ஒரு சொன்னா சரி. ஓகே, என்கேஜ்மெண்ட் டஸ் நாட் ஈக்குவல் பே செக். ஓகே, ரைட். அதே மாதிரி ஸ்டேட்டிக் இமேஜ் லூப், டேக்கிங் ஏ சிங்கிள் ஃபோட்டோ அண்ட் அடிங் ஏ 3-minute மியூசிக் ட்ராக் டு மேக் இட் a வீடியோ இஸ் a trap. திஸ் இஸ் a violation of ஸ்டேட்டிக் கண்டென்ட் பாலிசிஸ். ஓகே, இப்படி ஒரு பாலிசிஸ் ஒன்று இருக்கு. ஒரு ஃபோட்டோ எடுத்து அதுக்கு பின்னாடி மியூசிக்கை போட்டு வீடியோவாக போடுறேன். அது நீங்கள் உங்களோட கண்டென்ட் கிரியேஷனில் நல்ல ஒரு இன்வால்மெண்ட், அதே மாதிரி கிரியேட்டிவிட்டி இருக்குன்னு சொன்னால் சரி.
இஃப் த விஷுவல் டோன்ட் மூவ் ஓ இன்வால்வ் த மணி ஓன் ஃப்ளோ. ஓகே ரைட். அதே மாதிரி தே என்கேஜ்மெண்ட் பைட்டர் டைப் என்கேஜ்மெண்ட்டை நீங்களாவே இது பண்ணுறேன். எப்படி நீங்கள் உங்களோட மம்மை லவ் பண்ணுறீங்கன்னா டைப் பண்ணுங்க, அல்லது ஹேட் கேன்சரை ஷேர் பண்ணுங்க, இப்படி எல்லாம் நோட்டு சொல்லி நீங்கள் ஒரு இதோண்ட ஃபேக்காக இது பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து சரியாக வராது. இது வந்து ஏஐ ரீச் த்ரூ சைக்காலஜிக்கல் மெனிப்புலேஷன் வில் கெட் யூ. நான் சில இதுகள் பார்ப்பேன், இந்த ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஒரு சொல்லி, அல்லது வந்து சில கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு சொல்லி ஒரு ஃபேக்கான என்கேஜ். நான் அதை இதுக்காக சொல்லலை, என்னென்னா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ அப்படியான ஒரு இதொன்றுக்கு நீங்கள் பேஜில் இது வந்து பூஸ்ட் ஆகும், இது போகும். இதை நான் சொல்றது வந்து உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வராது. நீங்கள் கண்டென்ட் மொனிடைசேஷன் ஒன்றுக்குன்னு ஒரு சொல்லி ஒரு பேஜ் ரன் பண்ணுறீங்க, அதில் நீங்கள் கண்டென்ட் போடுறீங்க, இமேஜ் போடுறீங்க, டெக்ஸ்ட் போடுறீங்க, பட் வந்து உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வருது இல்லைன்னா அதுக்குரிய ரீசனை தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த உங்களோட சேனல் வந்து சில கம்ப்ளீஷன் இது பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் என்னென்னு ஒரு சொன்னால் 10 டிக்டாக்ஸ் யூ ஃபவுண்ட் டுடே இஸ் நாட் கியூரேஷன், இட்ஸ் காப்பி ரைட் இன்ஃபேர்மெண்ட். இஃப் யூ டோன்ட் ஓன் த ரைட் டு ஃபுட்டேஜ் யூ டோன்ட் ஓன் த ரெவென்யூ. உங்களுக்கு அந்த ரைட்ஸ் ஒன்று கட்டாயம் இருக்கணும். ஓகே, அந்த ஒரு வீடியோ ஒன்று கண்டென்ட் ஒன்று ஷேர் பண்ணுறீங்கன்னா அந்த கண்டென்ட்டுக்குரிய முழுமையான ரைட்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். அடுத்தது வந்து மெடிக்கல் மிராக்கிள் பேஜ் கிவிங் ஹெல்த் அட்வைஸ் வித்தவுட் பீயிங் எ வெரிஃபைட் ப்ரொஃபஷனல் இஸ் எ ரெட் ஃபிளாக். அதாவது நீங்கள் மெடிக்கல் அட்வைஸ் கொடுக்குற, ஆனால் நீங்கள் அதுக்குரிய ஆத்தரைஸ்ட் பர்சன் இல்லை. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு டாக்டராக இருந்தால் மட்டும்தான், அல்லது அது சம்மந்தமான எஜுகேஷன் நீங்கள் ரியலாக படித்தா மட்டும்தான் நீங்கள் இது பண்ணணும். இல்லாட்டி இல்லை, அது நீங்கள் கட்டாயமாக இவங்க என்ன செய்வாங்கன்னா ப்ளாக் பண்ணுவாங்க. அடுத்தது நியூ ரீஷேர் நியூஸ் செக்ரெகேட். அதாவது காப்பி பேஸ்ட் ஆர்டிக்கலை காப்பி பேஸ்ட் பண்ணுறேன், இங்கேருந்து CNN, ஃபோக்ஸ் நியூஸ் இப்படியான ஃபேமஸான இதுகளில் இருந்து காப்பி பேஸ்ட் பண்ணி போடுறேன். இப்படியானதுக்கும் உங்களுக்கு என்ன நடக்காது, மோனிடைசேஷன் கிடைக்காது. ஸோ இப்படியான பேஜஸ்களை விட்டுட்டு நான் அந்த உங்களுக்கு சில இதுகள் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் பாருங்கள், இந்த பெட்ரியோன்னு சொல்லி இந்த பேஜில் நான் ஒரு பிடிஎஃப் ஒன்று போட்டிருந்தேன். அந்த பிடிஎஃபை நீங்கள் இது பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு விளங்கும். நான் இதில் வந்து இந்த ஃபேஸ்புக்கில் மணி மேக் பண்ணுற சம்மந்தமான ஒரு டீட்டெயிலான இமேஜ் மூலமாக எப்படி டீட்டெயிலாக மணி மேக் பண்ணுங்கிற கான்செப்ட் செக் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோவும் போட்டுருக்கு, அந்த வீடியோவும் யூடியூப் சேனலில் போயிட்டு செக் பண்ணி கொள்ளுங்க. ஓகேயா? ஸோ கட்டாயம் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள், இதை நீங்கள் ட்ரை பண்ணக்கூடியார்கள், உங்களுக்கான ஒரு பிராண்டை உருவாக்கக்கூடியார்கள், பெசிவ் இன்கம்மை உருவாக்கக்கூடியார்கள், கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு நாள் 2 நாளுக்கு உங்களுக்காக ஏர்ன் பண்ணி தராது, லைஃப் லாங் ஏர்ன் பண்ணி தரும். ஓகே, ஸோ வெல்ஃபீச்சர் அகாடமி கிளாஸில் ஜாயின் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மோர் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாத ஏர்னிங்ஸ். ஸோ ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனல் நான் சோஷியல் மீடியா பைஸில் யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அதே மாதிரி கூகுளில் போய்ட்டு வெல்ஃபீச்சர் அகாடமி சர்ச் பண்ணால் எங்கள் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வந்துடும். வாட்ஸ்அப் கனெக்ட் ஆகணும், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மோர் வீடியோஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.